ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்துல இருந்து நம்ம எந்த ஸ்டோரி பார்க்க போறோம் தெரியுமா? யோபுவோட சரித்திரம். யோபுவோட கதை எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்றீங்களா? தெரியுங்க, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனாலும் அந்த சரித்திரத்தை எடுத்து ஒரு ஒரு பகுதியா ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை கூட விட்டு விடாம நம்ம அதை சிந்திக்க போறோம். சரியா? இன்றைய தினம் முதலாவது அதிகாரம், யோபு முதலாவது அதிகாரம் ஒரு 4 வசனம் தாங்க. சரியா? அது வாசிப்போம். முதலாவது வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யோபுவுக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் வந்து ஊஸ் அப்படின்ற ஊர்ல ஒரு தேசத்தை சேர்ந்தவன் யோபு. அதுக்கப்புறம் அவனை பற்றி பைபிள்ல எவ்வளவு பெரிய ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்ச வேற யாருக்குமே இந்த அளவுக்கு தெளிவா ஒரு அருமையான ஒரு அவனை பத்தின ஒரு குறிப்பு கூறப்பட்டிருக்கு. என்னன்னா, அவன் சன்மார்க்கன், நல்லவன், தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகி ஓடக்கூடிய மனிதன். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம் அது. நம்மளை பத்தி ஒரு பைபிள் மாதிரி ஒரு சரித்திர புத்தகத்துல குறிப்பிடப்பட்ட அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்க முடியும். அப்படிப்பட்டவங்க யோபு. அவங்க வந்து அவன் இவ்வளவு நல்லவனா இருக்கிறனாலயோ என்னன்னு தெரியல, அவன் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு முதல்ல பிள்ளை செல்வங்கள், அதுல வந்து 7 மகன்கள், 7 பசங்க, 3 பெண் குமாரத்திகள், 3 பொண்ணு, மொத்தம் 10 பேரு இருந்தாங்க அவங்களுக்கு. அடுத்து அவனுடைய சொத்து, அதாவது அவனுக்கு வந்து நிறைய ஆடு மாடு 500, அதான் வந்து ரொம்ப 2 3 எல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் 500 1000 அந்த மாதிரிதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 3ஆவது வசனத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பை பற்றி எந்த அளவுக்கு செல்வந்தனா இருந்தான் அப்படின்றத குறித்து கூறப்பட்டுள்ளது. 4ஆவது வசனத்துல அங்க உள்ள ஒரு ட்ரெடிஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த 7 மகன்கள் இருக்காங்க இல்லையா, 7 குமாரர்கள், அவங்க வந்து அவங்களுடைய சகோதரியாகி 3 குமாரத்திகள், 3 சகோதரிகளையும் அவங்க டேர்ன் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் அப்படின்னு சொல்ற முறையில டேர்ன் போட்டு அவங்களுக்கு விருந்து வைப்பாங்களாம். அந்த ட்ரெடிஷன்ல நடந்துட்டு இருக்கு. யோபு பத்தின ஒரு சின்ன பகுதி, ஆரம்ப பகுதி இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்னன்றத நாளைக்கு பார்ப்போம். அல்லையா?